திரு ரங்கநாதன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு பூராசாமி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ எம்ஏ தங்கமணி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு என் சந்திரமோகன் அவர்களே, திரு துரை திருநானம் அவர்களே, இ மர்கோனி அவர்களே, முனைவர் கோமல் ஆர்கே அன்பரசன் அவர்களே, திரு ஏ அறிவொளி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு நடராசன் அவர்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த பாஜக திரு நாஞ்சில் பால் அவர்களே, திரு ஏ அகோரம் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த விசிகே காமராஜ் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் திரு பாரி வள்ளல் அவர்களே, தமாக தலைவர் எம் சங்கர் அவர்களே, தமாக தலைவர் எஸ் வரதராஜன் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் என் நெடுமாறன் அவர்களே, புரட்சி பாரதம் செயலாளர் திரு கமலேஷ் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற சேர்ந்த மயில் வாகனம் அவர்களே, மூவந்தர் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் திரு முனிபாலன் அவர்களே, முக்குளத்தோர் பாரதிய செயலாளர் திரு விக்னேஸ்வரன் அவர்களே, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட திரு இளஞ்செழியன் அவர்களே, மற்றும் இங்கே திரளாக வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர் நண்பர்களே, மீனவ சகோதரர்களே, பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரர்களே, இளைஞர் வட்டாளங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதல் நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு ஸ்டாலின் அண்மையில் வந்துட்டு போனார். உங்களுக்கு நல்லா தெரியும். எங்க மாமனார் வீட்டுக்கு வந்துட்டு போனார். சீர்காழிக்கு அப்ப சொன்னானு இந்த மாவட்டத்தை மாப்பிள்ளைனாரு, இந்த மாவட்டத்தை தோற்றுவித்தது அதிமுக. ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும், மாப்பிள்ள அவரு தான், சட்டை என்னோடது. மாப்பிள்ள அவர் தான், சட்டை என்னோடது. அது மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களே, என்ன செஞ்சேன்னு நீங்க கேட்குறீங்கல்ல, நீங்க உங்க மாமனார் வீட்டுக்கு வந்தீங்கல்ல, தங்குனீங்கல்ல, இந்த மாவட்டத்தை தோற்றுவித்தது அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மீத்தேன் ஈத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். விலை மதிக்க முடியாத பூமி, நெற்களஞ்சியம், டெல்டா மாவட்டம், இந்த மாவட்டத்தை பாலைவனமாக்க முற்பட்டார். அவர் துணை முதலமைச்சர் இருக்கின்ற காலகட்டத்தில் மீத்தேன் ஈத்தேன் போன்ற மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டத்துக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். அப்படிப்பட்டவ மாப்பிள்ள தான் மாவட்ட மாப்பிள்ள. அவர் விவசாயியுடைய நிலங்களை பறிக்க முயற்சித்தார், தடுத்து நிறுத்தியது அதிமுக. அதிமுக அரசாங்கம் மட்டும் இல்லைன்னா உங்களுடைய பூமி எல்லாம் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு போயிருக்கும். அதிமுக ஆட்சி இருந்ததுனாலதான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். இனி எந்த கொம்பனாலும் உங்களுடைய நிலத்தை தொட்டுக்கோல பார்க்க முடியாது. உங்க பூமியை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்க பூமியை அபகரிக்க, உங்களுடைய நிலத்தை இப்படிப்பட்ட தொழிலுக்கு தாரை வாக்கப்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. இங்க இருக்கிற விவசாயிய வாழ்வாதாரமே இந்த பூமி வச்சுதான். இந்த விவசாயிக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. அந்த பூமியை பிடிக்கிட்டா, இந்த பூமியை அபகரிச்சுட்டா விவசாயி எங்கே போவார்? எண்ணி பார்த்தாரா? நான் ஒரு விவசாயி, இன்றைக்கு முன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆக அப்படிப்பட்ட விவசாய பூமியை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு உங்களுடைய பூமியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றம் என்ற சட்டத்தின் மூலமாக பூமியை ஒரு பாதுகாப்பாக உங்களிடத்திலே சேர்க்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல மயிலாடுதுறைக்கு புதிய பேருந்து நிலையம், மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் தேவையான இடம் தர்ம ஆதீனம் அவரிடம் பெற்றுக் கொடுத்தது அதிமுக அரசாங்கம். சீர்காழி வெள்ளப்பள்ளம் உப்பு நாட்டில் கடல் நீர்
உப்புகாவாறு தடுக்க நிலத்தடி நீரை பாதுகாக்க 33 கோடி ரூபாய் தடுப்பணை அமைக்க மக்களை காத்த அரசு அதிமுக அரசு. ஒரு மாமனார் வீட்டுக்கு வந்ததில்ல, இதுக்கு முந்தில உப்பு தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க, நல்ல தண்ணி கொடுத்ததுதான் அதிமுக அரசாங்கம் தான். உண்மைதானே? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு வளைகுடா நாடுல ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்தில் இந்த ஈரான் நாட்டில் சிக்கி தவித்த 312 மீனவர்கள் மத்திய அரசால் மீட்கப்பட்டு நேற்றைய தினம் சென்னை விமானத்துக்கு வந்த அந்த மீனவ நண்பர்களை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களும் நம்முடைய முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் அவளை வரவேற்றாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. இன்றைக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு ஒரு இயற்கையான கூட்டணி, அற்புதமான கூட்டணி, வெற்றி கூட்டணி. நம்முடைய கூட்டணி சார்பாக கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு முன்னாள் எம்எல்ஏ மாவட்ட சாத்திர பவன்ராஜ் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதேபோல சீர்காழி சட்டமன்ற தொகுதி முன்னாள் எம்எல்ஏ சகோதரி திருமதி சக்தி அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்களிங்க. நம்முடைய சின்னம் பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், மீனவர்களின் சின்னம், ஏழையின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு முன்னாள் மத்திய அமைச்சர், மாநிலவை மேலவை உறுப்பினர், மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் ஆசி பெற்ற வேட்பாளர். அவர் இந்த மயிலாடுதுறையில் போட்டியிடுகிறார். அறிவிச்சவர் சித்தமல்லி ஏ பழனிசாமி அவர்கள். அவர் மயிலாடுதுறையிலிருந்து கூட்டணி சார்பாக போட்டியிடுகிறார். அவருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களிங்க. என்ன சின்னம்? மாம்பழ சின்னத்திலே மயிலாடுதுறை சட்டமன்ற வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. அதிமுக வேட்பாளருக்கு இரட்டலை சின்னம். நாம் கூட்டணியின் சார்பாக போட்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு மாம்பழ சின்னம். இன்றைக்கு நல்லா சிந்திச்சு பார்க்கணும். ஸ்டாலின் அடிக்கடி மறந்து போயிடுறாரு, நம்மளை பற்றி அவதூறா பேசுறாரு. ஒரு கூட்டத்தில், கடலூர் என்று நினைக்கிறேன், அந்த கடலூர் கூட்டத்தில் பேசிக்கிட்டே இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கிறக்க அவருக்கு சின்னம் மறந்து போச்சு. இது நான் ஊடகத்தில் பார்த்தேன், எங்கிட்ட போட்டு காட்டினாங்க. என்ன சின்னம்? என்ன சின்னங்கிறான். உதயசூரிய சின்னத்தை மறந்துட்டார். அவருடைய சின்னத்தையே அவர் மறந்துட்டார். அடிக்கடி மறதி. இவ்வளவு மறதியிலையும் நம்ம பற்றி தான் விமர்சனம் செய்கிறார். ஸ்டாலின் அவர்களே ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு ஆகுது. ஏதாவது இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை செஞ்சிருக்காரா? அவர் புதுக்கோட்டையில் விராலிமலையில் பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே செய்யல. அதிமுக ஆட்சி 11 21 வரைக்கும், 2011 2021 வரைக்கும் எந்த திட்டத்தையும் நாட்டு மக்களுக்கு செய்யலைன்னு சொல்றாரு. உண்மையா? அவர் ஏற்கனவே மாப்பிள்ளைனுக்கு வந்து தங்கிட்டு போனாரு. அந்த மாவட்டத்தை உருவாக்குனதே அதிமுக அரசாங்கம். அப்பாவது புரிஞ்சுக்க வேண்டாம், புரிஞ்சு பேச வேண்டாம். அவருக்கு தானே புரியாதாச்ச, பொம்மை முதலமைச்சராச்ச. இன்றைக்கு சிந்திக்க வேண்டும், இளைஞர் சமுதாயம் சிந்திக்க வேண்டும். தயவு செய்து ஒவ்வொரு இளைஞரும் சிந்திக்க வேண்டும்.
இன்றைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு விளங்கிட்டு இருக்குது. நாம் பெற்ற செல்வங்கள் நம் கண் முன்னே சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை சர்வசாதாரணமா நடக்குது. கிராமத்திலிருந்து நகர வர மூல முடக்க வீதி எல்லா இடத்துலயும் போதைப் பொருள் விற்குது இல்ல. இன்றைக்கு பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில சர்வசாதாரணமா போதைப் பொருள் விற்குது. நம்முடைய டீனேஜ் அந்த வயசுல ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட அந்த வயசுல இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி இந்த ஆட்சியில சீரழியக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது. இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? பாருங்க, இந்த கஞ்சா அடிச்சிட்டாவே என்ன செய்யுதுன்னு தெரியறதில்ல. கொலை செய்யறான், கொள்ளை அடிக்கிறான், பாலியல் வன்கொடுமை நடக்கிறான். அதுவும் சிறுமிகள், பெண்கள், பாட்டியம்மா கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். கேவலம். இனிமேல் பாட்டியம்மா தண்ணி விட்டுட்டு வர முடியாது. அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி. இதெல்லாம் விளையாட்டுக்கு சொல்லலைங்க. பத்திரிகையில ஊடகத்தில் வருகின்ற செய்தி, பாதிக்கப்பட்டவர்கள் சிறுமிகள், பெண்கள், வயது முதிர்ந்த பெண்கள். இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? 18,000 பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 18,000 பாலியல் வழக்குகள். பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 18,000 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய இருக்கிற சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் பேசுறாங்க. தமிழகத்தில் 5 ஆண்டில் 6,999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதற்கு நிவாரணமாக 84 கோடி கொடுக்கப்பட்டது என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. 6,999 போக்சோ வழக்குனா சிறுமிகள், 8 வயசுக்கு கீழ் இருக்கிற சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சி. இந்த ஆட்சி மீண்டும் வேணுமா? இன்னும் சொல்ல போனா பச்சை குழந்தை, 2 வயசு குழந்தையை கூட கிருஷ்ணகிரியில கதற கதற பாலியல் சீண்டல் உட்படுத்தப்பட்டு கொலை செய்கின்றார்னா இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு பத்திரிகை ஊடகத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தங்கம் என்ன நிலவரம், வெள்ளி எல்லாம் நிலவரம் வரும். இப்போ கொலை நிலவரம் என்ன, பாலியல் சீண்டல் நிலவரம் என்ன, போதைப் பொருள் நிலவரம் என்ன, இதுதான் இப்போ வருது. இப்படிப்பட்ட செய்தி தான் பத்திரிகை ஊடகத்தில் வருது. இந்த ஆட்சியில திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார். பொம்மை முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதனால் தமிழகம் தலை குனிந்து தலை தொங்கி போயிருக்குது. ஸ்டாலின் கேட்டா தலை நிமிர்ந்து இருக்குதான். அப்படியா இருக்குது? எவ்வளவு வழக்கு நாம சொல்லல, திமுக அமைச்சரே சொல்றாங்க. 6,999 போக்சோ வழக்குகள், 18,000 பாலியல் சீண்டல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சொன்னா இந்த ஆட்சி மோசமான ஆட்சி தானே? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 3 மாதத்தில் தமிழகம் முழுவதும் இந்த கஞ்சாவை அறவாக ஒழிக்கப்படும். தமிழகம் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்குவோம். சட்டத்தின் ஆட்சி நடக்கும். தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் சொல்றாரு, காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? அப்பா இருக்கும்போது கபினி அணை போயிட்டுது. கபினி அணை கட்டி நமக்கு விளையிட்டு தண்ணியெல்லாம் போயாச்சு. இப்போ அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை உங்களுக்கு பாதுகாப்பாக தந்திருக்கிறோம். பிறகு அண்ணா திமுக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுது இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அண்ணா திமுக ஆட்சியில் அற்புதமான தீர்ப்பு. நீண்ட நாட்களாக விவசாயிகள் எதிர்பார்த்த தீர்ப்பு, நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கிடைக்கக்கூடிய ஒரு உத்தரவை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு அதுக்கும் பாதிப்பு வந்துட்டது. மேகதாது அணை கட்டுங்கிறான். மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டி தீர வேண்டும் அப்படின்னு அங்க இருக்கின்ற நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர் குறிப்பிடுறார். சட்டமன்றத்தில் அதுக்கு முதற்கட்ட நிதி ஒதுக்கிட்டாங்க. எனக்கு நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டாங்க. அப்படிப்பட்டவரை இங்க தமிழ்நாட்டுக்கு அழைச்சி வந்து ஓட்டு கேட்கிறார். யாரு? நீங்க உங்க மாவட்டங்க, மயிலாடுதுறை மாவட்டம்.
தண்ணி கொடுக்க முடியாது, மேகதாது அணை கட்டப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கின்ற ஒரு நபரை, நமக்கு எதிராக இருக்கின்ற ஒருவரை, நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லுகின்ற ஒருவர் கர்நாடக அமைச்சரை தமிழ்நாட்டுக்கு கூட்டுகிறது ஓட்டு கேட்கிறாருன்னா இந்த ஸ்டாலின் நாட்டுக்கு தேவையா? ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நான் அரசியலுக்காக பேசல, இந்த மண்ணில் பிறந்தார் ஒவ்வொரு தமிழனும் சிந்திக்க வேண்டிய நேரம். நம்முடைய வாழ்வாதார பிரச்சனை இன்றைக்கு மேகதாது அணை கட்டிட்டா இந்த மயிலாடுதுறை மாவட்டம் பாலைவனமாக மாறிவிடும். சிந்திக்க, டெல்டா மாவட்டம் பாலைவனமாக்கப்பட்டு விடும். அப்படி ஒருவர் மத்தியில் கர்நாடகத்தில் இருக்கின்ற அமைச்சர் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவரை தமிழ்நாட்டுக்கு விட்டு செங்கல்பட்டில் பிரச்சாரம் பண்றீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்கிறீங்களா? விவசாயி பிழைக்க வைக்கிறீங்களா? தமிழ்நாட்டு மக்களை பிழைக்க வைக்கிறீங்களா? இன்னைக்கு 20 மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரம் இருப்பது காவிரி நதிநீர். 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் இருப்பது காவிரி நதிநீர். இந்த டெல்டா மாவட்டத்தில் விவசாயத்துக்கு தண்ணீர் கிடைப்பது காவிரி நதிநீர். அப்படிப்பட்ட இந்த ஜீவ நதிய மேகதாதுல அணை கட்டப்படும் என்று சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியுங்களா? அப்படிப்பட்டவரை இங்க அழைச்சிட்டு ஓட்டு கேட்கிறார். அது மட்டுமல்ல, நடந்தாய்வாளி காவிரி அற்புதமான திட்டம். பல விவசாயிக்கு தெரியாது, விவசாயி தொழிலாளிக்கு தெரியாது. நடந்தாய் வாழி என்ற அற்புதமான திட்டம். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது நான் ஒரு விவசாயி என்ற அடிப்படையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் சுத்தமான நீராக கிடைக்க வேணும். மேட்டூர் அணையில் திறக்கப்படுகின்ற நீர் கடல்ல கலக்கின்ற வரை மாசுபடாம, அதாவது அந்த தண்ணி கெட்டு போகாம அந்த தண்ணி சுத்தமான தண்ணியா இருப்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். பாரத பிரதமர் முதலமைச்சர் இருக்கும்போது கோரிக்கை வச்சேன். இன்றைக்கு காவிரியிலே திறக்கப்படுகின்ற நீர் 2 கரை ஓரமாக இருக்கின்ற நகரத்தில் விளைகின்ற அசுத்த நீர் காவிரி நதியிலே கலங்கி நீர் மாசுபடுது, குடிக்க முடியல. விவசாயத்துக்கு நீர் பாய்ச்சினா பயிர்கள் பல நோய்கள் ஏற்படுகிறது. ஆகவே இதற்கு ஒரு மாற்று திட்டம், நடந்தாய்வாளி காவிரி திட்டம். 2 காவிரி கரையின் 2 ஓரங்கள் இருக்கிற நகரத்தில் இருந்து வெளியேறுகிற நீர் சுத்தப்படுத்தி ஆற்றிலே விட வேண்டும். இது காவிரி நதி நீர். பவானிசாகர் அணை, நொய்யல், அமராவதி, இன்னும் பல கிளை நதிகள், இப்படி நதிகள் வருகின்ற நீரை எல்லாம் சுத்தப்படுத்தி காவிரியிலே விடுங்கள். அதற்காக நான் பாரத பிரதமர் வேண்டுகோள் வச்ச அவர் ஏற்றுக்கொண்டார். முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு 2 அவைகள் மத்தியில் இருக்கின்ற மேலவை மற்றும் 2 அவைகள் கூட்டத்தில் மக்களவை மேலவை 2 கூட்டுக்குழுவில் மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற செஞ்சார். தமிழகத்திலே நடந்தாய்வாளி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று 5-6 வருஷத்துக்கு முந்தைய கொடுத்தாங்க. 4-5 வருஷம் போராடிட்டு இருக்கிறேன். ஸ்டாலின் அவர்களே, நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே, மத்திய அரசு அறிவிக்கப்பட்டு விட்டது, அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள். அப்ப நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றார் 2 வருஷத்துக்கு முந்தி, ஏங்க இப்படி தாங்க நாமளும் பேசணும், மத்தியிலிருந்து ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. இல்லைங்க, ஏற்கனவே மேதகு குடியரசுத் தலைவர் உரையில இடம்பெற்றிருக்குது, வரும்னு சொன்னேன். இல்லைனார். போன ஆண்டு மத்திய அரசு இந்த திட்டத்தை அனுமதிச்சு 11,600 கோடி கொடுத்தாச்சு. 11,600 கோடி. இவர்கள் நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் அதை போட்டுட்டு அப்படியே போட்டாங்க, முடக்கிட்டாங்க. ஏன்னா அதிமுக ஆட்சியில் இது வலியுறுத்தி கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த பேர் அதிமுக வந்து விடும் சொல்லி அப்படியே 11,600 கோடி கிடப்பில் கிடக்குது. இவரெல்லாம் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறீங்களா? காவிரியில் மேட்டூர்ல திறக்கிற நீர் மயிலாடுதுறையில் இருக்கிற மக்களுக்கு சுத்தமான நீர் கிடைக்கும், மாசுபடாத நீர் கிடைக்கும். அதுதானே இவ்வளவு கஷ்டப்பட்டேன்.
சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த உடனே நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு காவிரியில திறக்கப்படுகிற நீர் மயிலாடுதுறையில் இருக்கின்ற மக்கள், இந்த சீர்காழி சட்டமன்ற தொகுதி, பூம்புகார் சட்டமன்ற தொகுதி, கீழ்வேல் சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற அனைத்து மக்களும் அற்புதமான நீர், சுத்தமான நீர் உங்களுக்கு குடிப்பதற்கு கொடுப்போம், பாசனத்திற்கு கொடுப்போம். இது உறுதி. திட்டம், தேவையான திட்டம் வந்தாச்சு, பணம் ஒதுக்கியாச்சு. ஆனால் இன்றைய முதலமைச்சர் என்ன சொல்றாரு? மத்தியிலிருந்து பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மத்தியிலிருந்து திட்டம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அத்தனை பொய் தானே? ஏங்க, மத்திய அரசாங்கம் கொடுக்கிற திட்டத்தையே நீ நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிற. மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற நிதி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டம், அதை நடைமுறைப்படுத்த மறுக்கிறீங்க. ஒரு பக்கம் வேண்டுமென்றே திட்டமிட்டு மத்திய அரசை அவதூறா பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனால் மத்திய அரசு நாம் கேட்ட நிதியை கொடுத்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம். இன்றைக்கு அற்புதமான சாலை கேட்டோம், பார்த்தீங்களா எப்பேற்பட்ட சாலை போடுறாங்கன்னு. நாம் கேட்டோம், கொடுத்தாங்க. துறைமுகம் விரிவாக்கம், விமானம், திருச்சி விமானம் விரிவாக்கம், தூத்துக்குடி விரிவாக்கம், இப்படி திட்டங்கள். ரயிலு, புதிய ரயில் கேட்டோம், விட்டான். ரயில் பாதை நிலம் எடுத்து கொடுக்கல, கிடப்புல கிடக்குது. ஆக மத்திய அரசாங்க திட்டம் ரயிலு, விமானம், நெடுஞ்சாலை, கப்பல் போக்குவரத்து, இது எல்லாம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அடிப்படை. இதையெல்லாம் கேட்டோம். அதிமுக ஆட்சியில் கொடுத்தாங்க. திமுக ஆட்சியில் அதை, அந்த திட்டத்தை உண்டான பணத்தை வாங்கி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற காலதாமதம் செஞ்சு மத்திய அரசு மீது பழி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் வேணுமா? அதோட அண்மையில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இது டெல்டா குறுவை சாகுபடி செய்கின்ற பகுதி. நான் வரும்போது அறிவிச்சவர் பவுண்டராஜை கேட்டேன், ஆனால் ஒய்எஸ் மணின்னு கேட்டேன், ஏங்க இந்த டெல்டாவில் இந்த குறுவை சாகுபடி செஞ்சாங்களே, இதுக்கெல்லாம் காப்பீடு செஞ்சாங்களான்னு கேட்டேன். இல்லைங்க, காப்பீடே செய்யல 4 வருஷமா செய்யல, 5 வருஷமா செய்யலையா? திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதை நிறுத்தப்பட்டு விட்டது. அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடனே விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டம் தொடரும். 2022 என்று கருதுகிறேன். திரு ஸ்டாலின் முதலமைச்சரான உடனே மேட்டூருக்கு வந்து தண்ணி திறந்தார். தண்ணி திறந்து விட்டு பேட்டி கொடுத்தார். நான் யார் தெரியுமா? டெல்டாக்காரன்னார். நம்முடைய விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. பரவாயில்ல, ஸ்டாலின் முதலமைச்சரான உடனே வந்த உடனே நம்ம டெல்டா பாசனத்திற்கு உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கிறார் என்று மகிழ்ச்சியோட விவசாய பணி மேற்கொண்டு எல்லாம் நாற்றுக்கெல்லாம் நட்டு அருமையாக பயிர் வந்து அந்த விளைச்சல் கொடுக்கும்போது கதிர் வரும்போது தண்ணி இல்லை, காஞ்சி போச்சு. மேட்டூரனே காஞ்சி விட்டது. அப்போ இவர் மத்திய அரசுகிட்ட அப்போ கர்நாடக அரசு வலியுறுத்தி இருந்தால் நீர் கிடைச்சிருக்கும். அதை பற்றியெல்லாம் அக்கறை எடுத்துக்கல. அப்போ வந்து முதல்ல இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது பெங்களூர்ல. அன்னை சோனியா காந்தி வராங்க, அடுத்தது ராகுல் காந்தி வராங்க. நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் நம்ம போட்டோ காட்டலாம், அவர் தான் சாலி அமைச்சு வரவேற்கிறாரு. நான் போட்டோ காட்டணும்ல, சிவகுமார் கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், அவர் தான் இவரை வரவேற்கிறாரு. எல்லாம் இருக்கிறாங்க. நான் அறிக்கை விடுறேன், போகும்போது ஸ்டாலின் டெல்லி அங்கே பெங்களூர் போகும்போதே சொல்கிறேன், இங்கெல்லாம் விவசாயி பாதிக்கிறாங்க, 2 தண்ணி பாய்ச்சினா அந்த நெல்லை அறுவடை செஞ்சிடலாம், இதை எப்படியாவது கேட்டு பெருகினேன். போய் வாயே பேசலை, அப்படியே போய் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வந்துட்டாரு. அப்போ கேட்டேன், நாங்கள் இதுக்கெல்லாம் போகல, இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போகிறோங்கிறார். இவர் ஆட்சி செய்வதற்கு தகுதியானவரா? ஏங்க இங்கே விவசாயி பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. 2 லட்சம் ஏக்கர் காயுது தண்ணி இல்லாம. நீங்க ஒரு வார்த்தை கேட்டிருந்தா, அந்த இந்தியா கூட்டணியில் பிரதான கட்சியாக இருப்பது திமுக, கேட்டிருந்தா தண்ணி விட்டுருப்பாங்க. அப்போ விவசாயிகளை காப்பாற்றிருக்கலாம். அப்ப கூட மனம் இல்லாம விவசாயிகளை காப்பாற்ற தவறிய கட்சி திமுக கட்சி. மீண்டும் இந்த ஆட்சி வர வேண்டுமா? அது மட்டும் இல்ல, இப்போ அண்மையில் இந்த குறுவை சாகுபடி செஞ்சு அதையெல்லாம் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த நெல்லெல்லாம்
நேரடி கொள்முதலை கொண்டு போய் விற்பனை செய்கின்ற பொழுது அதை முறையாக வாங்கலை. 10 நாள் கிடப்பில் போட்டாங்க. அப்போ கொண்டு போன விவசாயிகள் கொண்டு போன நெல்லெல்லாம் திறந்த வெளியில் அடுக்கி வச்சுருந்தாங்க. தார்பாயெல்லாம் கொடுக்கல. அதனால் பெய்த மழையில் முளைச்சி போச்சு. அந்த நான் கூட நேரடியாக வந்து பார்த்தேன். அந்த விவசாயிகள்லாம் ஆறுதல் சொன்னேன். ஒரு ஆறுதல் வந்து சொன்னா இல்லையில வந்து பார்த்துட்டு போனேன். இங்கேயே நேரடியாக வந்து பார்த்துட்டு போனேன். பாருங்கள், இந்த மலையில் மூட்டையெல்லாம், நெல் மூட்டையெல்லாம் அந்த நெல் மணியெல்லாம் முளைச்சி அப்படியே வெளியில் வந்துட்டு இதுங்கிட்டு இருக்குதெல்லாம். இப்படிப்பட்ட பிறகு நான் அந்த அரசுக்கு சொன்னேன், உடனே வேகமாக மழையில் நனைந்த அந்த நெல் மூட்டையெல்லாம் நீங்கள் வந்து கொள்முதல் செஞ்சு அந்த விவசாயிகளை காப்பாற்ற வேணும்னு சொன்னேன். அப்போ துணை முதலமைச்சர் வேகமாக வந்தார். அங்கேருந்து விவசாயிகள் போராட்டம் வந்ததையும் ரயிலில் போய் கொடி காட்டிட்டு போயிட்டார். இடையில ரயிலில் அந்த கூட்ஸ் எல்லாம் நம்ம அந்த நெல் மூட்டையெல்லாம் ஏற்றுறாங்களா, அது 10 நாள் போயிட்டு இருக்குது ரயில். இந்த மூட்டையெல்லாம் 10 நாள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. நெல் மூட்டையெல்லாம் அங்கே போய் கொடி ஆச்சிட்டு அவர் ஏறி போயிட்டார். அப்புறம் முதலமைச்சர் வந்து அந்த நேரத்தில் போய் 3 மணி நேரம் சினிமா பார்த்துட்டு இருக்கார். 3 மணி நேரம் சினிமா பார்க்குறாரு. அப்புறம் பிறகு நான் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டாந்தேன். இந்த பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னு சொன்னேன். அப்புறம் தான் அந்த நெல் மணியெல்லாம் எப்படி முளைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தட்டில் வச்சு காட்டுறாங்க பாரு. தட்டில் வச்சு ஒரு பிளாஸ்டிக் தட்டில் இந்த முளைத்த நெல்மணியெல்லாம் காட்டுறாங்க. எங்கள் ஓட்டு கேட்கறதுக்கு வந்தார்ல, மாமனார் வீட்டுக்கு வந்தாரா? அங்கங்கே போகும்போது ஓட்டு கேட்டாரா? ஓட்டு கேட்கறதுக்கு மக்கள் தேவை, விவசாயி தேவை. விவசாயி பாதிக்கப்படுகின்ற பொழுது தட்டில் வச்சு பார்க்குறாரு. அது என்னன்னு கூட அவருக்கு தெரியாது. இது நெற்பயிரா வேற ஏதாவது காட்டுறாங்க கூட இந்த முதலமைச்சருக்கு தெரியாது. ஆக விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது கூட நேரடியாக உங்களை வந்து சந்தித்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்க மறுக்கின்ற திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா? அதோட அப்புறம் நமக்கு நாம திட்டம்னு இந்த 2021க்கு முந்தி ஊரா போனாரா இல்லையா ஸ்டாலின்? போய் ஊரா பார்த்து எல்லாம் பார்த்தாரு. எங்கள் தலைவாசலுக்கு வந்தார். அங்கே கரும்பு தோட்டத்துக்கு போனார். அப்போ கரும்பு தோட்டத்தில் பார் காங்கிரட் ரோடு போட்டு போகிறார். காங்கிரட்டு கரும்பு காட்டுள்ள கரும்பெல்லாம் வெட்டி இவர் விவசாயத்துக்கு நன்மை செய்வாரா? கரும்பு தோட்டத்தில் பார்க்கும்போது தான் பாருங்க, உள்ள காங்கிரட் ஒரு மீட்டருக்கு காங்கிரட் சாலை அமைச்சு போய் கரும்பு தோட்டத்தை பார்க்குற விவசாயி நாட்டுக்கு தேவையா? நாட்டை ஆள வேணுமா? இவர் விவசாயத்தை காப்பாற்றுவாரா இல்லை விவசாயி காப்பாற்றுவாரா? அதோட அதிமுக ஆட்சி குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தேன். ஏரி குளம் குட்டை அனைத்தும் தூர்வாரப்பட்டது. பல ஆண்டுகளா தூர்வாராம இருந்தது. மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகக்கூடாது என்பதற்காக இந்த குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரப்பட்ட வண்டல் மண் விவசாயிகள் விலை இல்லாம அவருடைய நிலத்திற்கு கொண்டு இயற்கை உரமா பயன்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் செஞ்சமில்ல. இப்போ ஒரு லோடு மண் அல்ல முடிஞ்சுதா? ஒரு லோடு வண்டல் மண் அல்ல முடிஞ்சுதா? மீண்டும் அதிமுக ஆட்சி வரும். விவசாயிகள் ஏரியில் விலை இல்லாம வண்டல் மண் அள்ளலாம். அதிமுக ஆட்சி இருக்க வரைக்கும் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். 24 மணி நேரம் அவருடைய பம்பு செட்டை இயங்குவதற்கு தடையில்லா மின்சாரம் கொடுத்தோம்ல. மும்முனை மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு ஷிஃப்ட் போட்டு கொடுக்குறாங்க. இன்றைக்கு மின்வெட்டு அப்பப்போ ஷிஃப்ட் போட்டு தான் மின்சாரத்தை நம்முடைய பம்பு செட்டுக்கு தராங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கும். அதே போல வணிக பயிர் கரும்பு, மஞ்சள், வாழை, பருத்தி வணிக பயிர் இது காப்பீடு செய்கின்ற பொழுது 5% வசூல் பண்ணாங்க. இனி அதை 2% குறைக்கப்பட்டு விட்டது. காப்பீட்டு திட்டத்தில் அது பிரீமியம்
5% 2% குறைக்கப்படும். இத அடிக்கடிக்கு சொன்னா மறுபடியும் போயிடுவார், அதுக்கு வேண்டாம். அதனால நல்ல வறட்சி பாருங்க. 2017 நான் முதலமைச்சர் இருக்கும்போது வறட்சி, அந்த வறட்சியில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. விவசாய பயிர்கள்லாம் காய்ந்து வறண்டு பெரும் சேதமடைந்து பெரும் நஷ்டத்துக்குள்ளானாங்க விவசாயி. அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கொடுக்கல, தமிழ்நாட்டிலையும் கொடுக்கல. முதல் நான் முதலமைச்சர் இருந்த பொழுதுதான் வறட்சி நிவாரணம் நம்முடைய விவசாயிகளுக்கு வழங்கினேன். அதே போல வேளாண் கருவி மானியத்தில் கொடுத்தோம். டிராக்டர் மானியம், ஸ்ப்ரேயர் மானியம், அதெல்லாம் நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுத்தோம். அதே போல நம்முடைய விவசாய தொழிலாளிகள் பசு வீடுகள் கொடுத்தோம். விவசாயிகள் தொழிலாளிக்கு பசு வீடுகள் கொடுத்தோம், கறவை மாடுகள் கொடுத்தோம், ஆடு கொடுத்தோம், கடைசியில் கோழி கூட நான் கொடுத்தேன் இல்லையா? நான் எல்லாம் வளர்த்துறேன், ஆடு வளர்த்துறேன், மாடு வளர்த்துறேன், பசு மாடு வளர்த்துறேன், ஆடு வளர்த்துறேன், கோழி இன்றைக்கு நான் வளர்த்திட்டு இருக்கிறேன். நான் விவசாயி என்ற முறையில் அந்த தொழில் நான் நடத்திட்டு தான் இருக்கிறேன். இதையெல்லாம் விவசாயிகளுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் அம்மா கொண்டு வந்த திட்டம், அது தொடர்ந்து செயல்படுத்திட்டு இருந்தோம். இந்த அரசாங்கம் நிறுத்திவிட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே நம்முடைய விவசாயிகளுக்கு அற்புதமான கறவை மாடு கொடுக்கப்படும், ஆடுகள் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, நான் வெளிநாடு போகும்போது அமெரிக்கா போனேன். அங்கே பஃபலோ பால் பண்ணைக்கு போனேன். ஒரு பசு 65 லிட்டர் பால் கொடுக்குது. ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. அப்போ அங்கே இருக்கிற அந்த பஃபலோ பால் பண்ணையில் இருக்கிற அதிகாரிகள் அழைச்சி, எங்கள் தமிழ்நாட்டில் இது மாதிரி கொடுக்கணும், எங்கள் விவசாயிகளுக்கு இதை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது. நாங்கள் அதெல்லாம் உதவி செய்கிறோன்னு சொன்னாங்க. அதோடைய நம்பிக்கை அடிப்படையில் தலைவாசல்கிட்ட 1200 கோடியில் 1000 ஏக்கரில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா அமைச்சர். கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், இந்த ஆராய்ச்சிக்காக பிரம்மாண்டமான கட்டி கல்லூரி நான் திறந்துட்டேன். ஆராய்ச்சி நிலையத்தை இந்த ஆட்சி வந்ததையும் கிடப்பில் போட்டாங்க. ஏதோ போராடி வாதாடி 2 வருஷத்துக்கு முந்தி திறந்து அதில் எந்த வித முயற்சி எடுக்கல. அந்த ஆராய்ச்சி நிலையம் துவக்கப்பட்டா கலப்பின பசுக்கள் உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கும் நம்முடைய விவசாய தொழிலாளிக்கு கொடுக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஒரு பசு 40 லிட்டர் பால் கொடுக்கும். ஒரு பசு 40 லிட்டர் பால் கொடுக்கும். நம்முடைய சீதோச நிலைக்கு தக்கவாறு கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளிக்கு விலையில்லாமல் கொடுக்கிறோம், விலையில்லாமல் கொடுப்போம். ஸ்டாலின் அவர்களே, நீங்க எங்களுடைய ஆராய்ச்சி நிலையத்தை மூடித்தான் வச்சிருக்கிறீங்க. மீண்டும் என்னுடைய கனவு திட்டம், விவசாயிகளுக்கு இந்த கலப்பின பசுக்களை கொடுப்போம், பால் உற்பத்தியை பெருக்குவோம், விவசாய தொழிலாளி வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம். அதிலேயே ஆடு, நம்ம வளர்க்குற ஆடு ஒரு வருஷத்துக்கு 20 கிலோ தான் கிடைக்கும். இந்த ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஆடு 40 கிலோ கிடைக்கும். இதையெல்லாம் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக கொடுப்பது. அது மட்டும் இல்லை, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளை 2 பஸ் அது தனியாக வாங்கிடும். அங்கே தங்குறதுக்கு அறைகள், அங்கே ஒரு ஆடிட்டோரியம், விவசாயிகளை அழைச்சிக்கிட்டு போய் அந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுப்போம். இந்த நம்முடைய பசுக்கு என்னென்ன நோய் வருது, அந்த நோயுடைய அறிகுறி என்ன, இதை எப்படி சரி செய்கிறது. அதே மாதிரி ஆடு வளர்க்குறோம், அந்த ஆடை எப்படி வளர்க்குறது, 2 நாள் அங்கே இருந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து அது பயிற்சி கொடுத்து கொண்டாந்து நம்முடைய விவசாயிகளை இங்கிருந்து அழைச்சிட்டு போய் மீண்டும் வீட்டிலே விட்டுருவோம். இப்போ ஏற்பட்ட திட்டம் நல்ல திட்டம் தானே. ஏங்க இது இவருக்கு பொறுக்கல, இதில் என்ன அரசியல் வேண்டியது? விவசாயிகளுக்கு உபதொழில் இருப்பது கால்நடை வளர்ப்பு. விவசாயினா எல்லாம் பசுமாடு வச்சிருப்போம், ஆடு மாடு வச்சிருக்கோம் தானே. இது அவருக்கு பொறுக்கல. இன்னொன்று, நம்ம என்ன கன்று வேணுமோ அந்த கன்று கிடைக்கும். நம்முடைய பசுமாடு வளர்த்துறோம், இன்னைக்கு சிந்து மாடு வளர்த்துனா சிந்து மாட்டில் கிடரிக்கன்னா கிடரிக்கன், காளைக்கண்ணுன்னா காளைக்கண். அதே மாதிரி காங்கி மாடு, காங்கி பசு, காளைக்கன்று வேணா காளை கன்று, கிடேரி வேணா கிடேரி.
ஊட்டியில் 50 கோடியில் திட்டத்தை ஆரம்பித்து பாதி வந்தது நிறுத்திக்கிட்டாங்க. ஏங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னுடைய கனவு திட்டம் நம்முடைய விவசாயிகளுக்கு இப்படிலாம் கொடுத்து நம்முடைய விவசாயிகளே ஒரு விவசாய வருமானத்தை ரெட்டிப்பாக்க வேணும். எப்படி ஆக்குறது? இப்படி கொடுத்தா தானே ஆக்க முடியும். இதையும் முடக்கிட்டாங்க. இப்படி முடக்கப்பட்ட திட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முடக்கப்பட்ட திட்டம் எல்லாம் நிறைவேற்றப்படும். முழுக்க முழுக்க விவசாயியுடைய கஷ்டத்தை போக்கின்ற அரசாக இருக்கும். அதே போல அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல இன்றைக்கு கடல் ஓரமாக இருக்குது. இன்றைக்கு கடத்தண்ணி பேக் வாட்டர் மூலமாக வருது. ரெகுலேட்டர் அமைச்சு கொடுத்தோம் 570 கோடியில். அங்கே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல 5 இடத்துல பண்ணி கொடுத்தோம். இந்த இடத்துல பல இடத்துல பண்ணியிருக்கிறோம். எந்தெந்த இடத்துல ரெகுலேட்டர் அமைக்கணுமோ அந்த இடத்துல ரெகுலேட்டர் அமைச்சு உப்பு தண்ணி புகாத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதிமுக ஆட்சியில். அதே போல் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் விலைவாசி உயராமல் பார்த்துக்கிட்டோம். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு அரிசி விலை 30 ரூபா ஏறி போச்சு கிலோவுக்கு. பருப்பு விலை 60 ரூபா ஏறி போச்சு. எண்ணெய் விலை 1 லிட்டர் 60 ரூபா ஏறி போச்சு. ஆனால் வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கல, கூலி உயரம் அதிகமாக கிடைக்கல. இதனால் விவசாயிகள் பாதிக்கிறாங்க. அதோட 100 நாள் வேலை திட்டம் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே 150 நாள் ஆக்குனாங்களா? இப்போ நாம் கேட்டுக்கொண்டு இருக்கணுங்க. மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக உயர்த்தி இருக்குது. அதிமுக ஆட்சிக்கு உடனே 100 நாள் வேலை திட்டம் 125 நாள் ஆகியிருக்காங்க. அதை 150 நாளாக உயர்த்தப்படும். கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விவசாயிகளுக்காக பல நன்மை செஞ்சோம். கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக திரு கருணாநிதி அவர்கள் இருக்கின்ற பொழுது விவசாய பம்பு செட்டுடைய மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் போராட்டம் பண்ணி பல பேரை சுட்டு வீழ்த்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். குறி சொல்றது போல சுட்டு வீழ்த்தினாங்க. மாண்பு அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் வந்த பொழுது இந்த துப்பாக்கி சூட்டில் மரணம் அடைந்த விவசாயிகளை கண்டறிந்து 5 லட்சம் ரூபா குடும்பத்துக்கு கொடுத்தாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. அதோட மீனவ மக்கள், இந்த மீனவ மக்கள் நிறைய அங்கே இருக்கிறீங்க. மீனவ சமுதாய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். மீன்பிடி தடை காலத்தில் 8000 ரூபாய் இருப்பதை 12000 ரூபாய் உயர்த்தி கொடுக்கிறோம். 8000 12,000. தற்போது வழங்கப்படுகின்ற இந்த டீசல் மானியம் 500 லிட்டராக உயர்த்தி வழங்கப்படும். டீசல் உயர்த்தப்படும். அதே போல இன்றைய தினம் கடலில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தா அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்படும். கடலில் மீன்பிடி தொழில் ஈடுபடும் போது விபத்துக்குள்ளாகின நோய்வாய்ப்படுகின்ற மற்றும் காணாமல் போகின்ற மீனவர்களை விரைந்து மீட்க செயற்கோள் இணைப்புடன் கூடிய கடல் ஆம்புலன்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். கடலிலே பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மீனவர்களை மீன்பிடி படகுகளையும் மீட்பதற்கு மீனவர் மீட்பு குழு மற்றும் இழுவைப்படை வசதி செய்து கொடுக்கப்படும். அதேபோல் ஆழ்கடையில் தங்கி மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு கடலில் ஏற்படுகின்ற பேரிடர்கள் பற்றி செய்தியை வழங்கிடும் வகையில் சக்தி வாய்ந்த தொலை தொடர்பு மையம் கடலோர மாவட்டங்கள் ஏற்படுத்தப்படும். மேலும் ஆழ்கடல் மீன்பிடி விசைப்படகுகளுக்கு நேரடி டெலிஃபோன் வழங்கப்படும். 65 வயசுக்கு மேற்பட்ட மீனவர்களுக்கு இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த வாரி மூலியமாக அதை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதேபோல கட்டுமான பொருட்களுடைய விலையேற்றம் தாறுமாறாக ஏறி இருக்குது. ஜல்லி விலை கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு விற்ற ஜல்லி இப்போ ஒரு யூனிட் 2000 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சு. இப்போ 5000 ரூபாய்க்கு விற்கிது. எம்சாண்ட் 2000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது, இப்போ 5500 ரூபாய்க்கு விற்கிது. செங்கல் 7 ரூபா 8 ரூபாய்க்கு விற்றது, 12 ரூபா 13 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு டன் கம்பி 40 ரூபாய்க்கு விற்றது, இப்போ 65,000 ரூபாய்க்கு விற்கிது. அதே போல் சிமெண்ட்டு அதிமுக ஆட்சியில் 240, திமுக ஆட்சியில் 340 ரூபாய்க்கு விற்கிது. வீடு கட்ட முடியுமா? இதில் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை 2021ஆம் ஆண்டு அதில் சொல்லியிருக்கிறாங்க, இந்த கட்டுமான பொருட்கள் அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்குது. இப்படி கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்புன்னு சொன்னாங்க. சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில், நான் தலைவர் என்ற முறையில்
இந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட கேட்டேன், நீங்கள் தான் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கீங்களே, தாறுமாறாக கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து போச்சு, அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கிறோம். ஒன்றையும் காணோம், எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டாங்க. அப்புறம் எங்கே போய் குறைப்பாங்க? அதோட இன்னைக்கு ஸ்டாலின் அதிமுக ஆட்சியில் ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றல அப்படின்னு ஒரு தவறான செய்தியை புதுக்கோட்டை மாவட்டத்தில் சொன்னார். அதில் நான் சிலவற்றை இந்த நேரத்தில் சொல்கிறேன். மயிலாடுதுறை தலைவமாக கொண்டு புதிய மாவட்டம் ஏற்படுத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சி அலுவலகம் கட்டிடம் கட்ட தருமபுரம் ஆதீனம் இடம் கொடுத்தாங்க. மயிலாடுதுறை ஆட்சி அலுவலகம் கட்ட 114 கோடி நிதி ஒதுக்கி தந்தது அதிமுக ஆட்சி. மயிலாடுதுறை மக்களின் குடிநீர் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடும், நிலத்தடி நீர் சேமிக்கும், கடல் நீர் உள்ளே வராமல் தடுக்கும். கொள்ளிடம் ஆற்றிலே ஆதனூர் குமாரகம் இடையே 426 கோடி மதிப்பீட்டில் கதவணைக்கூடிய தடுப்பணை கட்டப்பட்டது. இன்னும் அது வரைக்கும் தண்ணி தேக்கல. இன்னும் தண்ணி தேக்கியிருக்காங்களா? எவ்வளோ கொடுமை! கஷ்டப்பட்டு கட்டி முடிக்கிற நேரத்தில் ஆட்சி மாற்றம் வந்தது. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே எஞ்சிய திட்டத்தை நிறைவேற்றி நாமளே திறக்கலாம். பூம்புகாரில் மீன்பிடி துறைமுகம், மீன்பிடி இறகுத்தளம், மீனவர்கள் வலைகளை பாதுகாக்க கட்டிடம் 340 கோடி மதிப்பீட்டில் கட்டி கொடுக்கப்பட்டது. தரங்கம்பாடி மீன்பிடி துறைமுகம், மீன்பிடி இறகுதளம் 146 கோடியில் அனைத்து வசதியும் அமைக்கப்பட்டது. தர்மகுளத்தில் சுமார் 9 கோடி மதிப்பீட்டில் குடிநீரை நன்னீராக மாற்றுவதற்கு தடுப்பணை கட்டப்பட்டது. மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்றம் 10 கோடியில் கட்டப்பட்டது. மயிலாடுதுறை மணல்மேடு பகுதியில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஏற்படுத்தப்பட்டது. பூம்புகார் தொகுதி குத்தாலம், சீர்காழி தொகுதி புத்தூர் ஆகிய ஊரில் புதிய அரசு கல்லூரி மற்றும் கல்லூரி கட்டப்பட்டது. இன்னும் கட்டடம் கட்டல. இந்த ஆட்சியில் கட்டடம் இல்லாத இருக்குது. அதிமுக ஆட்சி வந்தவுடனே அற்புதமான கட்டிடம் கட்டி கொடுக்கப்படும் கலைக்கல்லூரி. குத்தாலம் அரசு பெண்கள் மேல் கூடுதல் வகுப்பறை 2.25 கோடியில் கட்டி கொடுத்தோம். மயிலாடுதுறை புதிய பேருந்துகளும் கட்ட மணக்குடியில் தருமபுரம் ஆற்றில் சொந்தமான இடம் வாங்கப்பட்டது. குத்தாலம் மருத்துவமனை வட்டார மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டது. மணல்மேடு பகுதியில் புதிய தேயிலை நிலையம் அமைக்கப்பட்டது. மணல்மேடு புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை 20 கோடி மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்பட்டது. குத்தாலம் மதிப்பில் 8 கோடி மதிப்பீட்டில் துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டது. சீர்காழி ஒன்றியம் திருநகரி என்ற இடத்துல வெள்ளப்பள்ளம் உப்பாநாட்டில் 32 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டது. புதுப்பட்டினம் தர்காஸ் என்ற இடத்தில் கிட்டி அணையில் 10 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டது. தென்னாம்பட்டினம் என்னும் ஊரில் நாட்டுக்கண்ணி மணியாற்றில் 10 கோடி மதிப்பில் தடுப்பணை கட்டப்பட்டது. சீர்காழி எருக்கூரில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மார்க்கெட்டிங் கமிட்டியில் நிரந்தர கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கும் பொழுது சீர்காழியை புதிய வருவாய் கோட்டம் அமைக்கப்பட்டது. கொள்ளிடம் கூட்டுக்குடி திட்டம் மூலம் சீர்காழி ஒன்றியம் 9 ஊராட்சி 32 குடியிருப்புகளுக்கு 39 கோடி குடிநீர் வழங்கப்பட்டது. வைத்தீஸ்வரன் கோயில் பேரூராட்சி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் 21 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் வழங்கப்பட்டது. சீர்காழி நகராட்சி குடிநீர் வரும் கொள்ளிடம் ஆற்றின் சிந்தமல்லியில் இருந்து சீர்காழி வரை பைப்லைன் பழுதானதை மாற்றி புதிதாக 10 கோடி மதிப்பீட்டில் பைப்லைன் அமைக்கப்பட்டது. மருதபள்ளம் ஊராட்சி சின்னக்குடியில் மீன்பிடி இறகுதளம் தூண்டில் வளைவு அமைக்க 6 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டது. காலமல்லூர் ஊராட்சியில் சின்னமேடு மீனவ கிராமத்தில் 19 கோடி மதிப்பில் தடுப்புச்சுவர் அமைக்கப்பட்டது. மாதிரிமங்கலம் ஊராட்சியில் காவிரி ஆற்றில் 15 கோடி மதிப்பீட்டில் நீர்த்தேக்க தடுப்பணை கட்டப்பட்டது. மகிமலை ஆறு, மஞ்சள் ஆறு ஆகிய 2 ஆறுகளில் சுமார் 330 கோடி மதிப்பீட்டில் தடுப்பு சுவர்கள் 10க்கும் மேற்பட்ட தடுப்பணைகள் பாலங்கள் கட்டப்பட்டது. அதிமுக ஆட்சியில் தரங்கம்பாடி பேரூராட்சி பொறையாற்றில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. வீர சோழ நாட்டில் சுமார் 23 கோடி மதிப்பீட்டில் தடுப்பு சுவர்களும் 15க்கும் மேற்பட்ட தடுப்பணை பாலங்களும் கட்டப்பட்டது. மாணிக்கப்பூருக்கு ஊராட்சியில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் மூலம் நெல் சேமிப்பு கிடங்கு 15 கோடியில் கட்டப்பட்டது. பூம்புகார் தொகுதி மருதம்பள்ளம் ஊராட்சி பிள்ளை பெருமாள் நல்லூரை இணைக்க அம்மன் நாட்டில் குறுக்கே சின்னக்குடி அருகே 15 கோடி மதிப்பில் பாலம் அமைக்கப்பட்டது. பூம்புகார் தொகுதி தரங்கம்பாடி தாலுக்கா சந்திரபாடி முட்டுக்கரணை ஆற்றில் குறுக்கே 5 கோடி பாலம் அமைக்கப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் நாம் கொண்டு வந்தோம். இவர் திறந்தார். புதிய பேருந்தில் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்தார் ஸ்டாலின். இதுதான் அவருடைய சாதனை.
அதிமுக ஆட்சி அமைந்த உடனே 297 அறிவிப்புகள் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அதில் சில முக்கியமான அறிவிப்புகளை இந்த நேரத்தில் சொல்லுவது பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்பொழுது வரி நகராட்சியில் வீட்டு வரி ஏற்றிட்டாங்க, கடை வரி ஏற்றிட்டாங்க, குடி வரி ஏற்றிட்டாங்க, குப்பைக்கு வரி போட்டாங்க, கரண்ட் பில்லு 67% உயர்த்திட்டாங்க, விலைவாசி உயர்ந்து போச்சு, அதே போல் கட்டுமான பொருள் எழுந்து போச்சு. இதெல்லாம் மக்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. இதிலிருந்து அவர்களை பாதுகாக்கின்ற விதமாக எல்லா குடும்ப அட்டைக்கும் அவருடைய வங்கியில் சிறப்பு உதவித்தொகையை 10,000 ரூபாய் வழங்கப்படும். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் உள்ள குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஒரு வங்கி கணக்கில் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். அதே போல் வேலைக்கு செல்லும் நம்முடைய பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேர் கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் வருது, தைப்பொங்கல் தொகுப்பு வழங்குகிறோம், அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். இப்போ நகர பேருந்தில் தான் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் பண்ணுறாங்க. அதிமுக ஆட்சி தொண்டில் ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதே போல் இன்றைக்கு நம்முடைய ரேஷன் கடையில் போடுற அரிசி சற்று தரக்குறைவாக இருப்பதாக சொல்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் வந்தோடனே கடையில் மளிகை கடையில் எப்படி தரமான அரிசி இருக்குதோ அதே தரமான அரிசி கொடுக்கப்படும். அதோட ரேஷன் கடையில் விலையில்லா பருப்பு வழங்கப்படும், விலையில்லா எண்ணெய் வழங்கப்படும். அதோட அம்மா இல்லம் திட்டம் இன்றைக்கு நம்முடைய பகுதியில் ஜாதி மதம் இல்லாமல் ஏழை பணக்காரன் இல்லாமல் சரி ஏழைகள் அந்த ஏழைன்னு இருந்தால் போதும், எந்த ஜாதின்னு பார்க்கறதில்ல. அந்த ஏழைகளுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கும். பட்டியலின மக்கள் அவர் குடும்பத்தில் திருமணமாகி தனி குடித்தனம் போய்கின்ற பொழுது அவருக்கு வீட்டு மனை இல்லாமல் தடுமாறுறாங்க. அப்படிப்பட்ட பட்டியலின மக்களுக்கு அரசாங்கமே சொந்தமாக இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு பட்டியலின மக்கள் கட்டி, அதேபோல் மீனவ பெருமக்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட முதியோர்களுக்கு ஓய்வூதியம் 2000 உயர்த்தி வழங்கப்படும். படித்த பட்டம் பெற்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு பணி கிடைக்காமல் இருக்கின்ற அந்த இளைஞர்களுக்கு பணி கிடைக்கின்ற வரை மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதோட +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படும். அதேபோல் நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர்கள் அவருடைய சங்கத்தில் பதிவு செஞ்சு புதிய ஆட்டோ வாங்கினா அவர்களுக்கு 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதே மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைக்கு தமிழகத்தில் அரசு பள்ளி படித்த மாணவர்கள் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக 3000 பேர் மருத்துவராக பல் மருத்துவராக இன்றைக்கு மருத்துவக் கல்வியை படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் அத்தனை பேருமே ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாது. என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடனே இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த இந்த மாணவர்களுக்கு இந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும். ₹1 செலவு இல்லாமல் அரசு பள்ளி படித்த மாணவ செல்வங்கள் மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட இன்றைக்கு இந்திய மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்குது. இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்குது. அதன்படி தமிழகத்திலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். அதே போல இன்னைக்கு
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற வெற்றி வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள். அதே போல நம்ம கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களியுங்கள். நம்முடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளரை பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்து உங்களுக்கு சேவை புரிய அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்று வேண்டி கேட்டுக்கிறேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, பெயர் மாடல் அரசு. அதிமுக விண்ணி, அதிமுக நல்ல ஆட்சி கம்மி, நல்ல ஆட்சி. நன்றி, வணக்கம்.